என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, என்னாலே அல்ல உம்மாலே ஆகும், என்னாலே அல்ல உம்மாலே ஆகும். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வேளையிலே உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 55 அதிகாரம் 8வது வசனத்திலே இவ்வாறாக வாசிக்கிறோம். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு மனிதர்களும் தாங்கள் நினைக்கிற காரியங்கள் தான் உடனடியாக நிறைவேற வேண்டும் என்று விரும்புகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். இதுதான் எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு எதிர்பார்ப்பாகவும் காணப்படுகிறது. தாங்கள் சொன்னதான அல்லது தாங்கள் சிந்தித்ததான காரியம் நிறைவேறினால் மிகவும் சந்தோஷப்படுகிறான். ஒருவேளை அது எதிர்பார்த்த நேரத்தில் நிறைவேறாமல் போகிறதான பொழுது அதை குறித்து கவலைப்படுகிறான், துக்கப்படுகிறான். சிலர் அந்த காரியத்தையே நினைத்து நினைத்து தங்களுடைய சரீரத்திலே பலவீனப்பட்டும் போகிறார்கள். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையின் சந்தோஷமும் சமாதானமும் அவர்களை சுற்றி நடக்கிறதான காரியங்களை பொறுத்துதான் அது மாறிக்கொண்டே காணப்படுகிறது. ஆனால் நம்முடைய தேவனோ நாம் எப்போதும் அவருக்குள் மகிழ்ந்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறவராய் காணப்படுகிறார். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதை நம்முடைய பலன் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமும் நமக்கு கூறுகிறது. நம்முடைய தேவன் சகலவற்றையும் அவர் அறிந்தவராய் இருக்கிறார். அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. சகலவற்றையும் அதனதின் காலத்தில் நேர்த்தியும் செம்மையுமாய் செய்து முடிப்பவரும் அவர் ஒருவர் மாத்திரம்தான். உங்களை குறித்து அவருடைய நினைவுகள் மிகவும் பெரிதாய் காணப்படுகிறது. அவருடைய வழிகள் ஆச்சரியமானவைகள். உங்களுடைய வாழ்க்கையை அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறதான பொழுது அவருடைய நினைவுகளை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுகிறவராய் காணப்படுகிறார். அவருடைய நினைவுகள் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் மேலானவைகளாய் இருக்கிறது. நீங்கள் அறியாததும் உங்களுக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில செய்து உங்களை மகிழ பண்ணுகிறவராய் இருக்கிறார். அவர் உங்களை கொண்டும் அவர் அப்படியே செய்கிறவராய் அவர் காணப்படுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது என்று சொல்லி 55 அதிகாரம் 9வது வசனத்திலே வாசிக்கிறோம். ஆகையால் அவருடைய நினைவுகளே உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாகட்டும், அவருடைய வழிகளே உங்கள் வாழ்க்கையில் வாய்க்கட்டும் என்று சொல்லி தேவனுடைய கரத்தில் இந்த காலை பொழுதில் உங்களை அர்ப்பணியுங்கள். அதுதான் உங்களுக்கு சமாதானமும் ஆசீர்வாதமுமாய் காணப்படும். எனவே கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நம் ஒவ்வொருவரை குறித்ததான கர்த்தருடைய நினைவுகள் மேலானதாய் காணப்படுகிறது. ஆகையினால் தேவனுடைய கரங்களை நம்மை அர்ப்பணிக்கலாம். ஆண்டவரே, உம்முடைய சுத்தத்தின்படி நீர் என்னை வழி நடத்தும், உம்முடைய சுத்தத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி தெய்வ சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கலாம். தெய்வ கிருபையும் சமாதானமும் உங்கள் யாவரோடு கூட இருப்பதாக. ஆமென். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமும் இரக்கம் நின்றங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, அப்ப ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறாப்பா. நம்முடைய வார்த்தையின் மூலமா நீர் எங்களோடு கூட பேசினீர். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று சொல்லி நீர் எங்களோடு கூட பேசினீர். உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, ஒவ்வொரு நாட்களும் தகப்பனே உம்முடைய காரியங்களை நாங்கள் அறிந்தவர்களாய், உம்மை குறித்துள்ள காரியங்களை நாங்கள் அறிந்து அதன்படி செய்வதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை குறித்த ஒரு திட்டம் நீர் வைத்திருக்கிறீர். அந்த திட்டத்தை அறிந்தவர்களாக அதன்படி வாழ்வதற்கு, அதன்படி இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் நாங்கள் ஜீவனம் செய்ய கர்த்தங்களை ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை செய்வீராக. கர்த்தாவின் இந்த சிந்தனைகளும் எண்ணங்களும் அப்படிப்பட்ட தெய்வீக பார்வையும் எங்களுடைய வாழ்க்கையில உண்டாகட்டும். உங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, என்னாலே அல்ல உம்மாலே ஆகும், என்னாலே அல்ல உம்மாலே ஆகும்.
உம்மை நானே எஜமா